விடாமுயற்சினா என்னன்னு கிரிக்கெட் வீரர்கள் காட்டின 3 வெறித்தனமான சம்பவங்கள். இது பார்ட் 2. நம்பர் 1, 2024ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப சமர் ஜோசப் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்க் நறுக்குன்னு ஒரு யார்கர் வைப்பாரு. அந்த யார்கர் சமர் ஜோசப் உடைய கால் முனையிலேயே போய் பற்றும். அவருடைய கட்ட விரல்ல மிகப்பெரிய காயமானது ஏற்பட்டுரும். எந்த அளவுக்குன்னா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு அவர் நொண்டிக்கிட்டு தான் போனாரு. 2 பேர் தூக்கிட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு வெளியானது அவருக்குள்ள இருந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா அது முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது மேட்சோட 3rd டேல அவர் ஃபீல்டிங் கூட நிக்க வரல. அந்த அளவுக்கு வலியோட தான் அன்னைக்கு இருந்திருந்தாரு. இருந்தாலுமே அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 216 டார்கெட்டோட ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு பவுலர் ஆனது தேவைப்பட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அப்ப நான் உள்ள வர எவ்வளவு வலி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமர் ஜோசப் உள்ள வந்தாரு. வழியில அவருக்கு ரென்னப்பே வந்திருக்காது. நொண்டி தான் பவுலிங் போட்டிருப்பாரு. இருந்தாலுமே நல்லா பவுலிங் பண்ணி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை கலங்கடிச்சார்னு சொல்லலாம். 7 விக்கெட்டுகளை அள்ளி எடுத்தாரு அந்த ஒரு இன்னிங்ஸ்ல. அவரோட பிரில்லியண்டான பவுலிங்கால 8 ரன் வித்தியாசத்துல த்ரில்லிங்கா ஜெயிச்சிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டெஸ்ட் சீரிஸை சமணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா சமர் ஜோசப் இருந்தாரு. நம்பர் 2, 2013 வேர்ல்டு கப்பை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. குவார்டர் ஃபைனல்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ யுவராஜ் சிங் பவுண்டரி நோக்கி ஒரு பால் அடிக்க அந்த பவுண்டரி தடுக்க டைவ் அடிச்சிருப்பாரு பிரெட்லி. ஆனா டைவ் அடிக்கும் போது அவருடைய கண்ணு மேலேயே பால் பற்றும். கண்ணுல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குங்க. அவரை வெளியவே கூட்டிட்டு போயிருப்பாங்க. சரியா கண்ணு கிட்ட பால் கிழிச்சதால ரத்தத்தை நிறுத்த பேண்டேஜை ஒட்டி இருப்பாங்க. மேட்ச் ஆனது பரபரப்பான கட்டத்தை எட்டி இருந்துச்சு. கடைசி ஸ்பெல்ல பிரெட்லி போட்டே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருந்துச்சு. அப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆஸ்திரேலியாக்காக நான் பவுலிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜை போட்டுக்கிட்டு பிரெட்லி பவுலிங் போட வந்திருப்பாரு. என்னதான் அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்திருந்தாலுமே இந்த வீரமிக்க செயலானது பல பேரால பாராட்டப்பட்டுச்சு. இந்த மேட்சை நான் லைவ்ல பார்த்தேன். நீங்களும் லைவ்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 3, எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. நீங்க பார்த்ததுலயே ரொம்ப ஷாக்கிங்கான ஃபுட்டேஜா இதுதான் இருக்க போகுது. இங்க ஒரு ஃபீல்டர் பால பிடிக்க போறாரா, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. பால பிடிக்க போன ஃபீல்டருடைய செயற்கை காலானது கழண்டு விழுந்துருச்சு. இருந்தாலுமே பாலை நான் எடுத்து கீப்பர் கிட்ட வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கூட எடுக்காம பாலை தூக்கி வீசியிருப்பாருங்க. செமையான விஷயமா இருந்துச்சு. இதை பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லியாம் தாமஸ் ஒரு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். 2016ல பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல தான் இந்த சம்பவமும் நடந்துச்சு. தாமஸ் உண்மையிலேயே ஒரு விக்கெட் கீப்பர். இந்த மேட்ச்க்காக சும்மா தான் ஃபீல்டிங் இருக்காரு. இருந்தாலுமே நான் டெடிகேஷனா பண்ணுவேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேஷனா இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. செமையான விஷயங்க. அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்.